வணக்கம் தலைவா. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தாங்க இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில அடுத்தடுத்து நிகழ்ந்த முக்கியமான அறிவிப்புகள் நம்ம சேனல்ல உங்களுக்காக உடனுக்குடன் வெளியிடப்படுங்க. தமிழகத்துல ஆசிரியர்கள் சங்கங்கள் இணைந்து புதிய ஆசிரியர்களோட சங்கங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்பு வருமா அப்படின்றது குழப்பத்தோட தாங்க இருக்கு. ஸோ தமிழகத்துல ஒரு புதிய அரசாணைகளும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன ஆசிரியர்களுடைய ஃபைனல் கேஸோடைய இறுதியான நிலவரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோல நாம இப்ப உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்ல போறேன். ஸோ தமிழக அரசு ஆசிரியர்களுடைய நலன் கருதி 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இனிமே ஒரே இடத்துல நீங்க பணியாற்றலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணி மாறுதலே வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கும் மகிழ்ச்சியை கூட ஒரு செய்தி கூட சொல்லலாம். அதுக்குண்டான அரசாணைகளையும் வெளியிட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை மூலமாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. ஸோ இந்த 2 தேர்வுகள்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 2 முறை நடத்தணும். ஸோ பேப்பர் 1யும் 2 முறை நடத்தணும். பேப்பர் 2டையும் 2 முறை நடத்தணுன்றது மத்திய அரசுடைய அரசாணை. ஆனா வருடத்திற்கு 1 முறை மட்டும் தான் நடத்துறாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நியமன தேர்வு எல்லா மக்களுமே எதிர்பார்க்குற அந்த யுஜிடிஆர்பி நியமன தேர்வை ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ நியமன தேர்வு கொண்டு வரலாமா வேணாவான்ற யோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு தமிழகத்துல. ஸோ இந்த நியமன தேர்வை நாம அதி விரைவில் சந்திக்க முடியுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு நியமன தேர்வு தள்ளுபடி செய்வதற்கு. ஓகேங்களா? ஸோ டெட்டு மற்றும் டிஆர்பியில பள்ளி கல்வித்துறையில மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாபெரும் அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட போறாங்க. 149 ஜீவோவை தடை கோரிய வழக்கில் கண்டிப்பா 149 ஜீவோவை நீக்கம் செய்வதற்குண்டான அரசாணைகளை வெளியிட போகிறதா தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்த வண்ணம் இருக்கு. அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா இந்த 149 ஸோ இந்த 149 ஜீவோ அதை நீக்கிறதுக்கு இந்த டிசம்பர் இறுதி வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அதற்குள்ளாரையே இந்த ஆண்டுக்குள்ளாரையே 149 ஜீவோவை நீக்கிட்டு ஒரு புதிய ஆசிரியர்களுக்கு ஏற்ற அளவில் ஒரு அரசாணையை வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களை கவலையப்பட வேண்டாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் ஆசிரியர்களுடைய நலன் கருதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து செய்திகளுமே உடனுக்குடன் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நம்ம சேனல்ல டெட்டு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.